Hello friends, welcome to Angular Tutorials. இது வந்துட்டு ரவுட்டிங்கோட கண்டினியூஷன் வீடியோ. இதுக்கு முன்னாடி ரவுட்டிங் பார்ட் 1 ஒன்று இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ நாங்க பார்க்க போறது ரவுட்டிங் டிஃபைன் பண்றது எப்படின்னு பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோல. ஸோ இப்போ வந்துட்டு மேனுவலா எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், நேவிகேட் பண்ண முடியும், ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி த்ரூ கோட் ஆகட்டும், த்ரூ HTML ஆகட்டும் எப்படி ரவுட் பண்றது அப்படிங்கிறது. அதே மாதிரி ரவுட்டிங் URL இருந்து வேல்யூஸ் அதாவது பேராமீட்டர்ஸ் எப்படி ரீட் பண்றது அப்படிங்கிறது தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஹெல்ப் பண்றதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு சின்ன அப்ளிகேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இங்க உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஆப் மாடியூல்ல நம்ம வந்துட்டு ஒரு ஆப் ரவுட்டிங் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்படி டிக்ளேர் பண்ணதை இந்த இடத்துல இந்த ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல பாத்தீங்கன்னா ரவுட்டர் மாடியூல்ல நான் இங்க மேல டிக்ளேர் பண்ணிக்கிற ரவுட்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அதை எக்ஸ்போர்ட்டும் பண்றேன். இப்படி இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றதை இந்த மாடியூல்ல வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஆப் மாடியூல்ல. ஸோ அங்க எக்ஸ்போர்ட் பண்றதுனால அந்த ரவுட்டர் இங்க இம்போர்ட் ஆயிரும். அப்படி இங்க ரவுட்டிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டே ரவுட்டர் தான் கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்துட்டு யூசர்ஸ், இன்னொன்னு வந்துட்டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு. யூசர்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூசர் காம்பனன்ட், /users அப்படிங்கிறது நீங்க யூசரை ஆட் எடிட் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன குட்டி அப்ளிகேஷன் தான். ஒரு யூசர் லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டுக்கு நீங்க யூசரை ஆட், டிலீட் இல்லைன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான். ரெண்டு காம்பனன்ட் தான் இங்க இருக்கு. அந்த ரெண்டு காம்பனன்ட் நம்ம குவிக்கா பார்த்துக்கலாம். யூசர் காம்பனன்ட் இருக்குது. இந்த யூசர் காம்பனன்ட்டுக்கு HTML பாத்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கு. யூசர்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து நான் இங்க சும்மா டிஸ்பிளே பண்றேன். நேம் அண்ட் அட்ரஸ் ரெண்டு மட்டும் தான். அதே மாதிரி ஆட் எடிட்ல பாத்தீங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் அதையே கொடுத்துட்டு நீங்க அதை எடிட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், சேவ், கேன்சல் எல்லாம் இருக்குது. இந்த கோட் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். ஸோ அந்த கோடை நீங்க பாத்துக்கலாம். நம்ம இதுல கான்சென்ட்ரேட் பண்ண போறது ரவுட்டிங் பத்தி மட்டும்தான். இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆப் சர்வீஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு யூசர்ஸ் ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு டிஃபால்ட்டான ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க சில மெத்தட்ஸ் எழுதியிருக்கேன். கெட் யூசருக்கு ஒரு மெத்தடு, ஆடுக்கு ஒரு மெத்தடு, அப்டேட் கொண்டு, டிலீட் கொண்டு. இங்க லாஜிக்ஸ் இருக்கு. அகைன் நீங்க இந்த கோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டீடைல்டா. ஸோ இப்போ நாங்க இங்க ரவுட்டிங் டிக்ளேர் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, யூசர்ஸ் அண்ட் ஆட் எடிட்டுக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு இது URL ரன் ஆயிட்டு இருக்கு. நான் இதை ஃபுல்லா எடுத்துறேன். இப்போ யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எடுத்துட்டு நான் இப்படி ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இது பிளெயினான ஆப். இந்த ஆப்ல இப்ப URL கொடுக்குறேன் நான் /users அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கொடுத்தோம்னா அந்த யூசர்ஸ் காம்பனன்ட்டுக்கு போது நாங்க லிஸ்ட் டிக்ளேர் பண்ணி லிஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த பிரிண்ட் வந்து காட்டுது. அதே மாதிரி இதுல /userன்னு கொடுத்தோம்னா அது அந்த எடிட் பேஜுக்கு நம்மள எடுத்துட்டு போகும். இப்போ இதெல்லாம் நம்ம URL கொடுத்து மாத்திட்டு இருக்கோம். இப்போ URL கொடுக்காம த்ரூ கோட் எப்படி போறது அப்படிங்கறத இதுல பார்க்க போறோம். இப்போ நாங்க எடுத்துடலாம். இப்போ ஹோம் பேஜ்ல இருக்கோம். ஹோம் பேஜ்ல இருந்து அங்க போனோம்னா இங்க கோ டு யூசர்ஸ் அப்படின்னு ஒன்று பட்டன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க வந்துட்டு ஆப் காம்பனன்ட்டுக்கு வரலாம். ஆப் காம்பனன்ட்ல ரவுட்டர் அவுட்லெட் இருக்கு. இந்த இடத்துல தான் அது ரெண்டர் ஆக போகுது பேசிக்கா. ஸோ இங்க ரவுட்டர் அவுட்லெட் இருக்குது. இங்க கோ டு யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நான் இந்த ஆங்கர் லிங்கை கிளிக் பண்ணும்போது, ஆங்கர் டேக்கை கிளிக் பண்ணும்போது அந்த பேஜுக்கு போகணும். இங்க ரவுட்டிங் பண்றதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒண்ணுனா பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் சிம்பிளான வே அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரவுட்டர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதை நீங்க கொடுத்துக்கலாம். ரவுட்டர் லிங்க்ல எந்த URL நீங்க போகணுமோ அந்த URL நீங்க இங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்படி யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ யூசர்ஸ் கொடுத்துட்டா இப்போ நான் வந்துட்டு இங்க கோ டு யூசர்ஸை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இங்கேயும் URL மாறுது. அதே மாதிரி இங்கேயும் அப்டேட் ஆகுது UI. ஏன்னா இங்க இதை கிளிக் பண்ணும்போது இது யூசர்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுல இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ இந்த URL ஆக்டிவ்ல இருந்துச்சுன்னா, ஆக்டிவேட் ஆயிருந்துச்சுன்னா நீங்க இதுக்கு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில நேரத்துல நீங்க பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணும்போது இல்லைன்னா மெனு யூஸ் பண்ணும்போது யூசர் எந்த மெனுல செலக்ட் ஆயிருக்காங்க, எந்த மெனு கிளிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு அந்த மெனுவை மட்டும் நீங்க ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வரும். அப்ப நீங்க இந்த மாதிரி கிளாஸ் கொடுத்துக்கலாம். அது என்ன கிளாஸ்னா ரவுட்டர் லிங்க் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இதை கொடுத்துட்டு நம்ம இப்போ இது ஆக்டிவா இருந்துச்சுன்னா என்ன கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா போதும். இங்க இந்த கோட்ல வந்துட்டு நான் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு கிளாஸ் இருக்கு பேட்ச் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது சும்மா அந்த இதை வந்துட்டு கலரை கிரீனா மாத்தும், அதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். திரும்ப இதை வந்து அழிச்சிடுறேன். யூசர்ஸ் அப்படிங்கிறத திரும்ப நம்ம ஹோம்ல இருக்கும். கோ டு யூசர்ஸ் கிளிக் பண்ணோம்னா அது லோட் ஆகுது. அட் த சேம் டைம் இதோட கலர் கூட மாறுது பாத்தீங்களா. ஸோ இங்க URL யூசர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த ரவுட்டிங் ஆக்டிவா இருந்துச்சுன்னா அது வந்துட்டு இந்த ரவுட்டர் லிங்க் ஆக்டிவா இருக்கும்போது இந்த கிளாஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கும். அதனால இது வந்து ஆட் பண்ணுது.
இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த மாதிரி காட்டிட்டு இருக்கேன். பட் உங்க ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ல இதோட யூசேஜ் வந்து வேற மாதிரியே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய மெனூஸ் இருக்கும்போது அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ ரவுட்டிங் லிங்க்கு பார்த்தோம், இதுவும் பார்த்தோம். இப்போ இது நேவிகேட் ஆகுது. இப்போ இங்க ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி எடிட்டும் கொடுத்துக்கலாம். ஆட் பண்றதுக்கு யூசர்ஸ் காம்பனன்ட் போயிட்டு இங்கேயே நம்ம ஒரு ஆட் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இங்க யூசர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு பக்கத்துல இன்னொரு ஆங்கர் டேக் போட்டுக்கலாம். ஆங்கர் டேக் இது வந்துட்டு ஆட் நியூ யூசர். இப்போ இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா ஆட் நியூ யூசர் சொல்லும் போது இந்த நியூ காம்பனன்ட்டுக்கு போகணும். அப்படின்னா அந்த ரவுட்டிங் வந்து நாம ஃபர்ஸ்ட் இங்க கிரியேட் பண்ணணும். அந்த ரவுட்டிங் கிரியேட் பண்றதுக்கு இங்க ரவுட்டர் லிங்க்னு கொடுத்தோம் இல்லைங்களா, அதையே ட்ரை பண்ணலாம் இன்னொரு தடவை. ரவுட்டர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா இந்த ரவுட்டர் லிங்க்ல நம்ம இந்த மாதிரி கூட இன்புட் கொடுக்கலாம். ஒரு அரேயா கூட இது எடுத்துக்கும். இந்த அரேல நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். அதாவது யூஆர்எல் ரவுட்டிங் பாத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், கோடு இந்த போர்ஷன் ஓபன் பண்ணிக்கலாம். ரவுட்டிங்ல போய் பாத்தீங்கன்னா யூசர்ஸ் இருக்குது. இப்போ ஆட் எடிட்டுக்கு போகணும்னா இந்த கோடுக்கு தான் வரணும் நம்மளுக்கு. இங்க நான் யூசர்ல ஹார்ட் கோட் பண்ணிருக்கேன். இப்போ நாங்க என்ன பண்ண போறோம், நீங்க டிபிக்கலா எல்லா அப்ளிகேஷன்லயும் பார்க்கலாம், ஒரு நம்பர்ஸ் தான் இன்புட்டா இருக்கும், இல்லைன்னா வேற யூசர் இன்புட் நீங்க கொடுத்துக்கலாம். இங்க நாங்க வந்து நம்பர் வச்சுக்கலாம், ஐடின்னு சொல்லிட்டு யூசரோட ஐடி கொடுக்க போறோம். அது ஒரு இன்புட்டா இருந்துச்சுன்னா இந்த கோலன் வச்சு நீங்க அதை ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க. ஸோ இது வந்துட்டு கோலன் ஐடி அப்படிங்கிறது இது ஒரு பேராமீட்டர். ஸோ இந்த யூஆர்எல்ல இந்த பேராமீட்டர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஐடிக்கு இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆடுக்கு, இல்லைன்னா ஆடுக்கு நம்ம செப்பரேட்டா கொடுத்துக்கலாம் ஆடுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆடுன்னு வந்தாலும் இதே காம்பனன்ட் தான் லோட் ஆக போகுது, ஒரு நம்பர் வந்தாலும் இதே காம்பனன்ட் தான் லோட் ஆக போகுது. ஸோ இப்போ ஆடுன்னு வரும்போது அந்த காம்பனன்ட் லோட் ஆச்சுன்னா அந்த காம்பனன்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ பேசிக்கா அந்த யூஆர்எல் போகணும். ஸோ இங்க யூசர்ஸ், இன்னொரு பாத்தீங்கன்னா ஆட், இது ரெண்டும் கம்பைன் பண்ணி கூட இங்க கொடுத்துக்கலாம், யூசர் ஸ்லாஷ் ஆடுன்னு சொல்லிட்டு. இது நீங்க செப்பரேட்டா கூட இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அகெயின் இந்த டாக்குமெண்டேஷன் இது எல்லாமே டீடைல்டா இருக்கு, நீங்க போய் பார்த்துக்கலாம். நான் ஒரு ஹை லெவல்ல தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ரவுட்டிங் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இதெல்லாம் நீங்க அட்வான்ஸ்டா கத்துக்கும் போது நிறைய இன்டெப்தா நீங்க போய் கத்துக்கலாம். ஸோ இங்க நீங்க அகெயின் இதுக்கு ரிலேட்டிவான பாத் கொடுக்கறது, இல்ல ஹோம்ல இருந்து பாத் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட நீங்க பண்ணலாம். இப்போ நாங்க ஆட் கொடுத்துருக்கோம், இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஆட் கிளிக் பண்றேன், பாத்தீங்களா இந்த ஸ்கிரீனுக்கு வந்துருச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. இப்போ இங்க வந்துருச்சு. இங்க இருந்து இப்போ திரும்ப போகணும்னா கேன்சல் கொடுத்தா வெளியே போகணும். கேன்சல் இப்போ கிளிக் பண்ணா ஒர்க் ஆகல. இப்போ நான் அந்த கோடுக்கு போறேன், ஆடோட HTML-க்கு. இங்க கேன்சல் இருக்குது, கேன்சல் கொடுத்தா அது பின்னாடி போல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேன்சல் கொடுக்கும்போது பண்றதுக்கு திரும்ப அந்த ரவுட்டர் லிங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ரவுட்டர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா HTML இதுக்கு வந்து வேணா நம்ம டைப் ஸ்கிரிப்ட்ல இருந்து கொடுக்கலாம். ஸோ ஒரு கிளிக் ஃபங்க்ஷன் நான் எழுதிக்கிறேன். கிளிக் ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஆன் கேன்சல். இந்த நேமிங் கன்வென்ஷன் வந்து நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதாவது இதை என்ன சொல்றோம்னா கேன்சல் ஆன் கேன்சல் பண்ணும்போது இந்த மெத்தட் கால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதே மாதிரி டிலீட்டுக்கும் மெத்தட் எழுதிக்கலாம். இப்போவே கிளிக் பண்ணா ஆன் டிலீட், சேவ்க்கும் ஆன் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெத்தடும் எழுதியாச்சு. இந்த 3 மெத்தட் இங்க நாங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆன் கேன்சல் ஆன் சேவ் ஆன் டிலீட். கேன்சல் பண்ணும்போது இப்போ நாங்க த்ரூ கோடு நேவிகேட் பண்ணணும் அப்படி இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க ஆங்குலர்ல ரவுட்டர் உங்களுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இங்க நான் பிரைவேட்டா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க ரவுட்டர் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அகெயின் அது வந்துட்டு இம்போர்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா ஆங்குலர் ரவுட்டர்ல இருந்து இம்போர்ட் ஆகும். இதை இம்போர்ட் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்க ரவுட்டர்ல என்னென்ன நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணலாம். அதாவது ஃப்ரண்ட் போறது, பேக் வர்றது, நேவிகேஷன்ஸ் பண்றது, இதெல்லாம் நீங்க இதை வச்சு ஹேண்டில் பண்ணலாம். இதுல என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க டவுட் பட்டீங்கன்னா டாக்குமெண்டேஷன் இருக்கு, போய் பார்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா எப்பவுமே இருக்கு, கன்சோல் லாக் பண்ணிட்டு நீங்க இந்த ரவுட்டரை போட்டு பார்த்துக்கலாம். இல்லைன்னா டீபக்கர் போட்டு இந்த ரவுட்டர்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கலாம். இங்க நான் கன்சோல் லாக் போட்டிருக்கேன், இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க எப்படி ஒரு அப்ளிகேஷனை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள்.
ஸோ ரவுட்டர் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ப்ரௌசர் ட்ரீ, கான்ஃபிகரேஷன்ஸ், நேவிகேஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஈவன் லைஃப் சைக்கிள் எல்லாம் இருக்கும். என்னது ரவுட்டிங் நீங்க எப்போ எனேபிள் ஆகுது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ கம்ப்ளீட் ஆகுது, அது ஒரு யூஆர்எல் மேட்ச் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்கள் போக போக வீடியோல பார்த்துக்கலாம். பட் இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசா இருக்கு. இதுல நீங்க நிறைய விஷயங்கள் இதுல பண்ணிக்கலாம். நீங்க இப்போ நாம இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு ரவுட்டரை. இந்த ரவுட்டரை வச்சு இப்போ எப்படி நேவிகேட் பண்றதுன்னா this dot router dot navigate போடுங்க. இன்டெலிஜென்ஸ் வருது பாத்தீங்களா? ஏன்னா நாங்க அதுதான் ஆங்குலரோட கொஞ்சம் ஹெல்ப் பண்றக்கூடிய விஷயம். அப்படின்னா ரவுட்டர்ல நேவிகேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நேவிகேட் பை யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நேவிகேட் அப்படிங்கிறது ஈக்குவல் டு நீங்க சம்திங் லைக் திஸ். நீங்க இங்க கொடுத்தீங்க, நாங்க இங்க கொடுத்தோம்ல, நம்ம கொடுத்தது சாரி ஐ திங்க் யூசர்ஸ்ல கொடுத்தோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பிளிட்டா கொடுக்குறீங்களா, இது வந்துட்டு நேவிகேட் அப்படிங்கிறது. நேவிகேட் பை யூஆர்எல் அப்படின்னா நீங்க கம்ப்ளீட்டா யூஆர்எல் கொடுக்கக்கூடியது. இப்போ நான் இங்க வந்து நேவிகேட் பை யூஆர்எல் பண்றேன். கேன்சலுக்கு நேவிகேட் பை யூஆர்எல் கொடுத்துட்டு இப்போ ப்ரீவியஸ் பேஜுக்கு போகணும். ஸோ நான் ஸ்லாஷ் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நீங்க ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அது ஹோம்ல இருந்து வந்த மாதிரி, ஸ்லாஷ் கொடுக்கலன்னா அது ரிலேட்டிவா எடுத்துக்கும். ரிலேட்டிவா எடுத்துக்கோன்னா இப்போ சில்ட்ரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யூசர்ஸ் கீழே சில்ட்ரன் இருக்குன்னா நீங்க இப்போ ஜஸ்ட் இங்க நியூன்னு கொடுத்தீங்கன்னா அது இங்க இருந்து அந்த நியூ அப்படிங்கிற இடத்துக்கு போகும், ரிலேட்டிவா எடுத்துக்கும். நீங்க இந்த மாதிரி ஸ்லாஷ் கொடுக்கலாம். ஒரு லெவல் மேல போகணும்னா டபுள் டாட் கொடுக்கலாம். இதெல்லாம் கூட நீங்க பண்ணலாம். இப்போ நான் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன், இங்க வந்துட்டு கேன்சல் கொடுக்குறேன். பின்னாடி வந்துச்சு பாத்தீங்களா? கேன்சல் கிளிக் பண்ணா இந்த இது ட்ரிகர் ஆயிட்டு பின்னாடி போயிடும். இப்போ அதே மாதிரி டபுள் டாட் கொடுத்து பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. டபுள் டாட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஆட் யூசர்ல இருக்குது, கேன்சல் கொடுக்குறேன், பின்னாடி போகல, எரர் வந்துருச்சு. ஓகே, அது என்னன்னு தெரியல, அது பார்க்கலாம். இப்போதைக்கு யூசர்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். எனக்கு இங்க டைமும் நிறைய இல்லை. ஒரு ஷார்ட்டான வீடியோ 16 மினிட்ஸ்க்குள்ள எல்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த சேவ் கேன்சல் இதுக்கெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் மெத்தடு. ஆப் சர்வீஸ் நாங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அதை நான் சும்மா இங்கே கால் பண்ணிட்டு ட்ரிகர் பண்ணிக்க போகிறேன். this dot app service dot இது ஆடா இருக்கலாம் இல்லைன்னா அப்டேட்டா இருக்கலாம். ஆட் அப்படின்னு சொல்லிட்டு this dot user, இங்க யூசரும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்க டிலீட்ல this dot app service dot delete யூசருக்கு வந்துட்டு this dot user dot id அவ்வளோ மட்டும் கொடுக்க போகிறோம். இப்போ இதை ஆட் பண்ணும், டிலீட் பண்ணும். இப்போ ஆட் பண்ணும்போது கேன்சல் ஒரு நியூ யூசர் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் போயிட்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன். இது திரும்ப வெளியே வரணும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே திரும்பவும் இந்த யூஆர்எல்ல கால் பண்ணிக்கிறேன். அதாவது பின்னாடி போகிறதுக்கு நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். பின்னாடி வந்துருச்சு, இங்கே ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா அந்த சர்வீஸ்ல லாஜிக் இருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணிட்டு இங்கே திரும்ப அதை ரெண்டர் பண்ணிடுது. இப்போ இந்த கோபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணா திரும்ப அந்த பேஜுக்குள்ள போற மாதிரி பண்ணலாம். அதுக்கு இங்க ரெண்டர் பண்ண இடத்துல போயிட்டு இங்க நேம் கிளிக் பண்ணும்போது உள்ள போகணும். இதே நீங்க ரவுட்டர் லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு மெத்தட் எழுதி மெத்தட்ல இருந்து நீங்க நேவிகேட் பண்ணலாம். நான் இங்க சிம்பிளா ரவுட்டர் லிங்க் மட்டும் யூஸ் பண்றேன். ரவுட்டர் லிங்க்ல இப்போ எப்படி வரணும், ஸ்லாஷ் யூசர்ஸ்ன்னு வந்துட்டு அங்க இருந்து ஸ்லாஷ் ஒரு ஐடி வரணும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த யூசரோட ஐடி நான் எடுத்து இங்க கொடுக்குறேன். இது எடிட் பண்றதுக்கான லாஜிக். இப்போ நான் இங்க இருந்துட்டு கோபி கிளிக் பண்ணா உள்ள போயிடுச்சு, ஆனா அந்த கோபி ரெண்டர் ஆகல. அதாவது கோபி வந்து லோட் ஆகல, கோபியோட டீடைல்ஸ் வந்து இங்க லோட் ஆகல. ஏன்னா இங்க ஐடி பாஸ் பண்றோம், மேல யூஆர்எல்ல பாத்தீங்கன்னா கூட அந்த ஐடி இருக்கும் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல இருந்து நீங்க இப்போ ஃபெச் பண்ணணும். அந்த 1க்கு தகுந்த டேட்டாவை நீங்க எடுத்தீங்க ரெண்டர் பண்ணணும். அது பண்றதுக்கு again இந்த ஆட் எடிட் காம்பனன்ட் குள்ள போயிட்டு இங்க நம்ம ரவுட்டர் எடுத்தோம் இல்லைங்களா, ரவுட்டர்ல இருந்து இந்த மாதிரி நம்ம நேவிகேட் பண்றதுக்கெல்லாம் ஆகுது. இதே மாதிரி ஆக்டிவேட்டட் ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது இப்போ எந்த ரவுட்டிங் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் கொடுப்போம். அந்த இது பாத்தீங்கன்னா அதை டிக்ளேர் பண்ணிக்கலாம். பிரைவேட் ரவுட்னு சொல்லிக்கிறேன். இது ரவுட், இது பாத்தீங்கன்னா ரவுட்டர். இங்க ரவுட்னு சொல்லிட்டு இதை ஆக்டிவேட்டட் ரவுட். இது வந்துட்டு ஆங்குலர் ரவுட்டர்ல இருந்து தான் again இம்போர்ட் ஆகும். ஆக்டிவேட்டட் ரவுட்டர்ல உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் இருக்குங்க. நீங்க இதையும் கன்சோல் லாக் போட்டு பார்த்துக்கலாம். again ஃபியூச்சர் வீடியோஸ்ல இதை பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். this dot route ஓகே. இப்போ இது பாத்தீங்கன்னா இது லோட் ஆயிடுச்சு. இங்க ரவுட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை விட நீங்க
இந்த கன்சோல் லாக்ல பார்க்கலாம். இது ஸ்டாக்லெட்ஸோட கன்சோல் லாக் அந்த அளவுக்கு டீடைல்ஸ் கொடுக்காது. இங்க ரவுட்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் ரவுட். இதுல உங்களுக்கு நிறைய அப்சர்வபிள்ஸ் கூட இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ பேரம் மேப் அப்படிங்கிறது பேராமீட்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எப்பப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ உங்களுக்கு அது ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா டேட்டா இருக்கு, பேரம்ஸ் இருக்கு. இங்க பேரம்ஸ்ல போயிட்டு நம்ம கொடுத்த வேல்யூ இருக்கும் பாருங்க, ஐடி 1ன்னு சொல்லிட்டு யூஆர்எல் இருக்கீங்களா, அந்த வேல்யூ இங்க ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஸோ நீங்க இது இப்படி டைரக்டா கூட ஆக்சஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸ்னாப்ஷாட்குள்ள இது எந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணுது, இங்கேயும் காம்பனண்ட் இருக்கு. இது இந்த பர்டிகுலர் ரவுட்டிங்கோட ஸ்னாப்ஷாட் கம்ப்ளீட்டா. உங்களுக்கு பேரம்ஸ், query பேரம்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ரவுட்டிங் கான்ஃபிக் எந்த யூஆர்எல் இருந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. செக்மெண்ட்ஸ் பாருங்க, இது 2 இது ஸ்பிட்டா வருது. ஏன்னா நம்ம யூஆர்எல் டிக்ளேர் பண்ணும்போது அங்க 2ஆ கொடுத்தோம்ல, யூசர்ஸ் ஒன்று அடுத்தது ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டீட்டெயில்டா உங்களுக்கு இங்க வரும். பட் இங்க நாங்க இப்போ யூஸ் பண்ண போறது சிம்மா இங்க இந்த யூஆர்எல் இருந்து டீட்டெயில்ஸ் எடுக்கிறது தானே. டைரக்டா ஸ்னாப்ஷாட்ல இருந்து எடுக்கலாம் நம்ம, இல்லைன்னா பேரம்ஸ் மேப்ல இருந்து நம்ம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் பேரண்ட்ஸ் மேப்ல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க வேற பேஜ்ல இருந்து ஏதோ ஒரு லாஜிக் த்ரூவா நீங்க இந்த யூஆர்எல் மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்க டைரக்டா ட்ரிகர் ஆகணும்னா இங்க சப்ஸ்கிரைப் பண்றது தான் பெஸ்ட் வே. ஸோ இந்த யூஆர்எல் வந்து சேம் யூஆர்எல்லா இருக்கும், பட் யூசர் நம்பர் மட்டும் மாறிட்டே இருக்கும். அப்போ இங்கே டேட்டாவும் அதே அதுக்கு தகுந்தாப்புல மாறணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு நல்ல மெத்தட். ஸோ இப்போ நான் இங்க போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கோட் எழுதிக்கலாம். ஸோ இங்க கன்ஸ்ட்ரக்டர்ல லாகப் கீழே நான் ஒரு கூட காப்பி பண்ணி இங்க போட்டிருக்கேன். இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ரவுட்ல இருந்து பேரம் மேப்ல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன். பேரம்ஸ் வரும், அந்த பேரம்ஸ்ல இருந்து ஐடி எடுக்க ட்ரை பண்றேன், அதை நம்பரா கன்வெர்ட் பண்றேன். ஏன்னா இது பேரம் எப்பவுமே ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து நான் நம்பரா கன்வெர்ட் பண்றேன். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண நம்பர் இங்க கன்சோல் லாக் பண்ணிட்டு இருக்கோம், அதை எடுத்துக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. இப்போ யூசர் சர்வீஸ்ல இருந்து இந்த ஐடியை கொடுத்து இந்த பர்டிகுலர் யூசர் கொடுங்கன்னு சொல்றோம், அதை இந்த யூசருக்கு செட் பண்றோம். ஸோ இங்க செட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா HTML தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க கோபி ஹோம் அட்ரஸ் கரெக்டா வருது. இப்போ நான் கேன்சல் கொடுக்குறேன், வெளியே வந்துருச்சு. ஆட் கொடுத்தேன்னா உள்ள போகுது, கேன்சல். கோபி கிளிக் பண்ணா இங்க வந்துருச்சு. இப்போ ஆட் யூசர்ல இன்னொரு பேர் கொடுத்துக்கலாம், சேவ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா இது வந்துருச்சு. இது திரும்ப நான் இது கிளிக் பண்ணா இதுக்கு வரும். இதுல நான் அப்டேட் பண்றேன், சேவ் பண்றேன். ஓகே, இது டூப்ளிகேட்டா வருது, அது எனக்கு குயிக்கா பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி டிலீட் ஒர்க் ஆகுதான்னு பாத்துக்கலாம். கோபி போயிட்டு ஓகே, டிலீட் ஐக்கானே வரல, அதை குயிக்கா இதுவும் செக் பண்ணிடலாம் ஏன் டிலீட் ஐக்கான் வரலன்னு சொல்லிட்டு. இங்க யூசர் ஐடி லாஜிக், ஓகே, நம்ம இங்க ஐடி எப்பவுமே 0ன்னு கொடுத்துருக்கோம், யாருமே இல்லைன்னா. ஸோ கிரேட்டர் தென் 0 கொடுத்துக்கலாம். கிரேட்டர் தென் 0 வருதா டிலீட் வரணும், டிலீட் வருதுங்க. இப்போ கோபியை டிலீட் பண்ணி பார்க்கலாம். டிலீட் பண்ணா டிலீட் ஒர்க் ஆகல. இங்க குயிக்கா போய் பார்க்கலாம். ஆன் டிலீட் திஸ் யூசர் டாட் ஐடி டிலீட் யூசர், என்ன டிலீட் பண்ற, டிலீட் ஒர்க் ஆகல. ஆக்சுவலி டிலீட் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன், பட் இந்த யூஆர்எல் வந்து நேவிகேட் ஆகல பேக். ஸோ இதை நான் திரும்ப இங்கேயும் கொடுத்துக்கிறேன், டிலீட்க்கும். ஸோ இப்போ நான் டிலீட் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த யூசர் கோபி வந்து போயிடுச்சு. இப்போ இன்னொரு புது யூசர் ஆட் பண்ணிக்கலாம், அது சேவ் ஆகுது. இப்போ இந்த டூப்ளிகேட் ஆயிட்டு இருந்துச்சுங்களா, அது ஏன்னு பார்த்துடலாம் குயிக்கா. ஒரு புது யூசர் ஆட் பண்ணும்போது ஓகே, ஏன்னா நீங்க எப்பவுமே நாங்க இங்க ஆட் தான் பண்ணிட்டு இருக்கோம், சேவ் அப்படிங்கிறது பண்ணல. இப்போ அதை சேவ் பண்றதுக்கு இங்க நான் லாஜிக் பண்ணிக்கிறேன். this டாட் யூசர் டாட் ஐடி greater than 0வா இருந்துச்சுன்னா எப்பவுமே இது அப்டேட் தான் பண்ணணும், இல்ல அப்படின்னா அது நியூ யூசர். ஸோ நியூ யூசரை இங்க ஆட் பண்ணிக்கிற மாதிரி நான் லாஜிக் போட்டுக்கிறேன். இப்போ நீ இப்படி மட்டும் பண்ணணும்னு இல்லைங்க, நீங்க யூஆர்எல் பொறுத்து கூட பண்ணலாம். இப்போ நான் யூஆர்எல் என்ன பண்ணிருக்கேன், நியூ அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு புது யூசர் ஆட் ஆகிற வியூக்கு போகும். நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் யூசரோட டீடைல்ஸ் ஃபெச் பண்ற மாதிரி. ஸோ நீங்க இங்க யூஆர்எல் ரீட் பண்ணிக்கிட்டு யூஆர்எல் பொறுத்து கூட நீங்க பேஸ்ட் ஆன் தட் கூட நீங்க இங்க கண்டிஷன்ஸ் எழுதிக்கலாம், இஃப் கண்டிஷன்ஸ். நான் வந்து இங்க இப்போ யூசர் ஐடி வச்சு வந்து எழுதிக்கிறேன். this dot app service dot save user update பண்ணிக்கிறேன், update user this dot user கொடுத்துட்டோம்னா ஓகே. இப்போ நான் ஆட் பண்ற ஒரு யூசரை சேவ் ஆகுது. இதே யூசரை அப்டேட் பண்ணி பார்க்கலாம், அதுவும் அப்டேட் ஆகுது. இப்போ இந்த யூசர் டிலீட் பண்ணி பார்க்கலாம், டிலீட்டும் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இங்க வியூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. இங்க ரிஃப்ரெஷ் ஆகாது, வியூ என்டையர் வியூ வந்து ரிஃப்ரெஷ் ஆகாது, பட் இந்த போர்ஷன் ஆஃப் HTML மட்டும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது.
அண்ட் நம்மளால ஆட் எடிட் டிலீட் எல்லாம் பண்ண முடியுது. ஸோ ஒரு ரவுட்டிங்ல எப்படி நம்ம மேனுவலா த்ரூ கோட் எப்படி ரவுட் பண்றது, எப்படி பேராமீட்டர்ஸ் ரீட் பண்றது, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ரவுட்டிங்ல நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நம்ம அதெல்லாம் அடுத்த வீடியோஸ் நாங்க கவர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஃபீட்பேக்கும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.